நன்றி. முதல்ல சிறப்பான அன்பான எழுச்சியான வரவேற்பு கொடுத்திருக்கக்கூடிய உங்க அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். சரி சரி, ஏன் கையது கொடி இறக்குங்கப்பா, காட்டுற கொடி இறக்குங்க தம்பி, கொடி இறக்குங்க, தயவுசெய்து கொடி இறக்குங்க. 5 நிமிஷம். அத்தனை பேருக்கும் முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வர்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் மணிமாறன் அவர்களை உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி நிச்சயமா கன்ஃபார்மா? போன முறையும் இப்படிதான் சொன்னீங்க, ஆனா போன முறை வெற்றி வாய்ப்பு இழந்துட்டோம். இந்த முறை குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அண்ணன் மணிமாறன் அவர்களை ஜெயிக்க வச்சு சட்டமன்றத்துக்கு அனுப்பணும். செய்வீங்களா? நிச்சயம் செய்வீங்களா? முதல்ல இந்த நிகழ்ச்சிகளை சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய அமைச்சர் மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி வெற்றி வேட்பாளரான மூர்த்தி அவர்களுக்கும், திரு நதா அதியமானவர்களுக்கும், ஞானசேகரன், ஜெயராஜ், RSC பாண்டியன், சிவமுருகன், ஆதிமூலம், தொகுதி பார்வையாளர் திரு அலாவுதீன், மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன், பொருளாளர் நிரஞ்சன், முத்துராமலிங்கம், திரு கொடி சந்திரசேகர், நம்முடைய ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்கள் திரு ஸ்ரீதர், தனபாண்டியன், ராமமூர்த்தி, ஆலம்பட்டி சண்முகம், தங்கபாண்டியன், மதன்குமார், நாகராஜன், பாண்டியன், தனசேகரன், முத்து கணேஷ், வரிசை முகமது, மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் சகோதரர் விமல், துணை அமைப்பாளர் சுரேஷ், ஆதவன் அதியமான், சாதிக், ஜெகதீஷ், ஜெகநாதன், காளிதாஸ், ராஜதுரை, இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து அணிகளை சார்பு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளுக்கும், நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியை சேர்ந்த அருமை நண்பர்களுக்கும், அதே போல இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து கட்சியினுடைய தோழர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பல்வேறு மாவட்டங்களை முடிச்சுட்டு திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி மாவட்டம் முடிச்சுட்டு, விருதுநகர் மாவட்டம் முடிச்சுட்டு இப்பதான் மதுரைக்குள்ள நுழையிறேன். மதுரைக்குள்ள வந்தாலே எப்பவுமே தனி எனர்ஜி தான், தனி ஸ்பெஷல் தான், தனி கெத்து தான். மதுரை மக்கள் உங்க பார்த்தாலே தனி எனர்ஜி வந்துடும். அந்த அளவுக்கு பாசக்கார பயலுகிறீங்க. பொதுவா மதுரை மக்களை பத்தி பேசும்போது உங்ககிட்ட பாசமும் அதிகமும் மற்ற எல்லாரை விட அதிகமாவும் இருக்கும். அதிகமா இருந்தாலும் அதுல எந்த விதமான போலித்தனமும் இருக்காது. எல்லாமே உண்மையான பாசமும் அன்பும் கொண்ட மக்கள் இந்த மதுரை மக்கள். அதனால வர்ற தேர்தலில் உங்களுடைய உண்மையான பாசத்தை நம்முடைய திமுக கூட்டணி, நம்முடைய அண்ணன் மணிமாறன் அவர்கள் மேல காட்டுங்க. உங்களுடைய நியாயமான கோபத்தை அதிமுக மேல, அடிமை கூட்டத்து மேல காட்டுங்க. ஏன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இன்னைக்கு எய்ம்ஸ் மருத்துவமனை உங்களுக்கு தெரியும், இந்தியா முழுக்க பேமஸ் ஆனிச்சு எய்ம்ஸ் மருத்துவமனை. அதுக்கு காரணம் இந்த திருமங்கலம் தொகுதி தான். நீங்க தான் அது காரணம் தெரியுமா? தோப்பூர்ல இன்னும் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டிட்டு இருக்காங்க. எப்ப தெரியுமா அடிக்கல் நாட்டாங்க? 2015 வருஷம் அடிக்கல் நாட்டாங்க. போட்டோவா காட்டுறேன். அடுத்த செங்கல் மாதிரி போட்டோ ஆயிடுச்சு. 2015 ஆண்டு இதே மதுரையில எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டினாங்க. 11 வருஷம் ஆச்சு. கட்டி முடிச்சாங்களா? 2021 பிரச்சாரத்துக்கு நான் வரும்போது அந்த மணிமாறன் தான் என்ன சொன்னாரு, இன்னும் வெறும் காம்பவுண்ட் வால் தான் கட்டிருக்கானுங்க, உள்ள 4 செங்கல் வச்சுட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாரு. இங்க இருந்த 4 செங்கல்ல ஒரு செங்கலை நான் எடுத்துட்டு போயிட்டேன். அதுல ஒரு செங்கலை மதுரை மக்கள் நீங்க உங்ககிட்ட எடுத்து காட்டினேன். அது மாதிரி தமிழ்நாட்டில் எங்க போனாலும் எய்ம்ஸ் செங்கலை காட்ட மக்கள் ஆரம்பிச்சாங்க. அந்த செங்கலை காட்டி தான் பிரச்சாரம் பண்ண. இப்ப 5 வருஷம் ஆயும் அந்த எய்ம்ஸ் மருத்துவமனையை கட்டி முடிக்கிறதுக்கு வக்கு இல்லாத ஒரு அடிமை, ஒரு பாஜக பாசிச பாஜக அரசு, அதனுடைய அடிமை அதிமுக கூட்டணி வச்சிருக்காங்க. இதுவே நம்முடைய திராவிட மாடல் அரசா இருந்தா இங்க கலைஞர் நூலகத்தை எவ்வளவு நாள் 10 மாசத்துல கட்டி முடிச்சோம். கட்டி முடிச்சது நம்முடைய முதலமைச்சர் அவர்களே திறந்து வச்சாங்க. மதுரை எய்ம்ஸ இன்னைக்கு ஒன்றிய பாஜக அரசு இன்ச்சு இன்ச்சா பார்த்து செதுக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாடு அப்படின்னாலே பாஜகவுக்கு அலட்சியம் தான். அப்படிப்பட்ட பாஜகவோடு தான் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வச்சிருக்காரு. அதுலயும் குறிப்பா இந்த தொகுதியில அதிமுக வேட்பாளர் யாருன்னு தெரியல, 100 ரூபாய் உதயகுமார் சொல்றாங்க. அவரை மோடி அமித்ஷாவுக்கு நம்முடைய எடப்பாடி பழனிசாமி ஒரு முரட்டு அடிமைனா, எடப்பாடி பழனிசாமியோட நல்ல முரட்டு அடிமை தான் திரு உதயகுமார் அவர்கள். எம்எல்ஏ
அமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எத்தனையோ பொறுப்புகள் இருந்தாலும், எத்தனை பதவிகள் இருந்தாலும், திரு உதயகுமார் அவர்கள் இந்த திருமங்கலம் தொகுதிக்கு ஏதாவது திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாரா? நம்முடைய வேட்பாளர் அந்த மணிமாறன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர் பொறுப்பு இல்லைனாலும், போன முறை வெற்றி வாய்ப்பை இழந்தாலும், இந்த முறை ஏராளமான திட்டங்களை இந்த திருமங்கலம் தொகுதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். அண்ணன் அவர்களை உங்ககிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. பாரம்பரியமான அரசியல் குடும்பத்தை சேர்ந்தவர், நாடறிந்த மூத்த அரசியல் தலைவராக திகழ்ந்த ஐயா சேரப்பட்டி முத்தையா அவருடைய அன்பு மகன். உங்களுக்கு தெரியும் நம்முடைய அண்ணன் மணிமாறன் அவர்கள் எவ்வளவு ஆக்டிவா அரசியல் செயல்படக்கூடியவர். இந்த தொகுதி மக்கள் மேல மிகுந்த அக்கறையுடையவர். பதவியில் இல்லாத போதும் தலைவர் அவர்கிட்ட உங்களுடைய தொகுதிக்கு என்னென்ன தேவைங்கிறத ஒவ்வொன்றத்தையும் தெரிஞ்சு அதை ஒவ்வொன்றத்தையும் சரி செய்யக்கூடிய, உங்க தொகுதிக்கு கொண்டு வரக்கூடிய திட்டங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடிய ஒவ்வொரு பணியிலையும் அவர் ஈடுபட்டிருக்கார். தனிப்பட்ட முறையில இந்த தொகுதி மக்களுக்கு பல்வேறு உதவிகளை தொடர்ந்து மணிமாறன் அவர்கள் செஞ்சுட்டு வர்றார். நிச்சயம் உங்க அத்தனை பேருடைய கோரிக்கைகளையும் இந்த முறை சட்டமன்ற உறுப்பினராகி நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவார். வெற்றி நிச்சயமா? ஒரு போட்டோ காட்டணுமா? போட்டோ காட்டுறேன். என்ன போட்டோ? சரி, நான் என்ன சொன்ன? சரி, அமைதியா இருக்கு, அமைதியா இருக்கு. நான் என்ன சொன்ன முரட்டு அடிமை, மோடியோட நம்பர் 1 முரட்டு அடிமை திரு எடப்பாடி பழனிசாமி சொன்ன. நம்முடைய தலைவர் சொல்றாருல, இந்த தேர்தல், இந்த சட்டமன்ற தேர்தல் டெல்லி அணியா தமிழ்நாடு அணியான்னு பாத்துருவோம். டெல்லி அணிய வீழ்த்த வேணும், வீழ்த்தி காட்டுவோமா? போன முறை சட்டமன்ற தேர்தல் கொடுத்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்கிறோம். குறிப்பா மகளிர் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தை கொண்டு வந்தோம். போன முறை சொன்னதை நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். கல்வி உதவி தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் 1000 ரூபாய். முதலமைச்சர் காலை உணவு திட்டம் சொல்றோம். மகளிர் உரிமை தொகையை கொடுத்துக்கிட்டு இருக்கோம் 1000 ரூபாய். 1,31,00,000 மகளிருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ பல வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2000 ரூபாய் உயர்த்தி கொடுவேன்னு நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். முக்கியமா ஒரு வாக்குறுதி, 100 ரூபாய் குமாரா, அதான் சொன்னேன், 100 ரூபாய் குமாரா இந்த தேர்தலோட வீட்டுக்கு அனுப்புங்க. செஞ்சு காட்டுவீங்களா? ஒரு போட்டோ காட்டிடுவா? நீங்க எல்லாம் உறுதிமொழி கொடுக்கறீங்களா? இந்த முறை திருமங்கலம் தொகுதியில அந்த மணிமாறன் ஜெயிச்சு ஆகணும், உதயசூரியன் ஜெயிச்சு ஆகணும். செஞ்சு காட்டுவீங்களா? உதயநிதி வந்தாரு, பேசினாரு, போட்டோ காட்டினாரு, போயிட்டாருன்னு கிளம்பி போயிடக்கூடாது. இன்னைக்கு தேதி என்ன? 15. தேர்தல் அன்னைக்கு 23. இன்னும் கரெக்டா ஒரு வாரம் இருக்கு, 7 நாட்கள் இருக்கு நம்ம கையில. அடுத்த 7 நாட்களும் நீங்க ஒவ்வொருத்தரும் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? ஒவ்வொரு வாக்காளரும் சந்திச்சு பிரச்சாரம் பண்ணுங்க. நாம என்னென்ன திட்டங்கள் கொண்டு வந்திருக்கோம் சொல்லுங்க. ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோங்கிறத சொல்லுங்க. முக்கியமா சங்கி கூட்டத்தையோ அடிமை கூட்டத்தையோ தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய விட மாட்டோம்னு சொல்லுங்க. அந்த பிரச்சாரத்தை நீங்க பண்ணீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி குறைஞ்சது 50,000 வாக்கு வித்தியாசத்துல அந்த மணிமாறன் அவர்களை உதயசூரிய சின்னத்துல ஜெயிக்க வைக்கலாம். செய்வீங்களா? நான் முரட்டு அடிமைன்னு கூப்பிட்டேன், காட்டுறேன். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை முரட்டு அடிமைன்னு கூப்பிட்டேன். அதுதான் அவர் கோச்சிக்கிட்டாரு. சரியா? என்ன அனுபவம் இருக்கு? உதயநிதிக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஆமா உங்களுக்கு இருக்கிற அனுபவம் எல்லாம் எனக்கு கிடையாது, குறிப்பா இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. சரியா? இந்த அனுபவம், இந்த மாதிரி காலில் விழுந்து முதலமைச்சர் பொறுப்பு வாங்கின அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கிற அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இப்போ என்ன கண்ணா அப்படின்னு திட்டுறாரு. பாத்துக்கலாம். இப்ப நான் உங்ககிட்ட கேட்டுக்கொள்ளலாம், இந்த தேர்தல் நம்முடைய தலைவர் சொன்ன மாதிரி டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடு. இதுல டெல்லி அணிய வீட்டுக்கு அனுப்பணும், ஓட விரட்டணும். செஞ்சு காட்டுவீங்களா? அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்க வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன், தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து உதயசூரியன் சின்னத்துல அத்தனை பேர் வாக்களிங்க. பிரச்சாரத்தை அடுத்த ஒரு வாரம் ஒவ்வொரு வாக்காளர்கிட்ட கொண்டு போய் சேருங்க. இந்த முறை போன முறை மாதிரி வெற்றி வாய்ப்பை இழந்துடக்கூடாது. இந்த முறை மணிமாறனுடைய வெற்றி நிச்சயமா. உங்களுடைய அன்புக்கும் வரவேற்புக்கும் நன்றி.